எல்லாருக்கும் வணக்கங்க. இது உங்கள் தமிழ் கிரீக். இப்போ நம்ம செய்ய போகிறது ரோஸ்ட் சிக்கன் சிம்பிளாக செய்யணும். வாங்க பார்க்கலாம். இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். நான் உப்பு போட்டுக்கோங்க, தேவையான அளவுக்கு உப்பு. மஞ்சத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள், இந்த இருக்க ஒரு பாக்கெட் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் மிளகு தூள், முக்கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது பெரிய ஸ்பூனுங்க, நீங்கள் சின்ன ஸ்பூனில் டீஸ்பூனுக்கு முக்கால் ஸ்பூன். இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டுங்க. ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும். கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம் அரை மணி நேரத்தில். இப்போ வெங்காயத்தை நல்லா அப்படி வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்துட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து வெங்காயத்தை போட்டு இந்த அளவு நிறைய எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு ஊற வச்சுருங்க. பத்து நிமிஷம் ஊறட்டுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடாகிடுச்சு. இப்போ ஊற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை தூக்கி போட்டுக்கோங்க. மக்களை கருவேப்பிலை பாருங்க, எவ்வளோ கருவேப்பிலான்னு பார்த்துக்கோங்க. இந்த கருவேப்பிலை மக்களை தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ லைட்டாக மூடி வச்சிடலாம், வேகட்டும். சின்ன பிள்ளைங்க முதல் கொண்டு இந்த சிக்கனு செஞ்சிடலாம். ஈஸி ரெசிபி. இதை பார்த்தீங்கள்ல, இந்த தூளுங்க தான், இந்த தூள் பொருள் தான். இப்போ தான் சின்ன பிள்ளைங்க முதல் கொண்டு எனக்கு சிக்கன் வாங்கித்தா, கடையில் சிக்கன் வாங்கித்தா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களே ஒரு 10 வயசு பிள்ளைய கூட ஈஸியாக செஞ்சிடலாம். அந்த அளவு தான் நான் செஞ்சுருக்கிறேன். எல்லோரும் ட்ரை பண்ணுவோம் மக்களை. சரி, வேகட்டும், அப்புறம் பார்க்கலாம். எலுமிச்சம்பழம் ரசத்தை ஊற்றிக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே ஊற்றுனீங்கன்னா கசப்பாய் போகும். கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிடும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறோம் மக்களை. சிக்கன் ரோஸ்ட் ரெடி மக்களை. எப்படி இருக்கு மக்களை? சிக்கன் ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம சேனலை மறக்காதீங்க, தமிழ் கிரீக். அடுத்து ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, பாய்.